அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களே தாய்மார்கள் தான். தந்தை அவர்கள் பொருளாதாரம் ஈட்டுவதற்காக வேலையின் காரணமாகவும் வெளிநாடு வாழ்க்கையின் காரணமாகவும் சென்று விடுவார்கள். குழந்தைகளை எல்லாம் பராமரிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். ஒரு பழமொழி சொல்வார்கள், 5 வளையாதது 50 வளையாதில் என்று. இப்போதே அந்த குழந்தைகளை நீங்கள் மார்க்க அடிப்படையிலே அதை வளர்ப்பீர்களானால் அந்த குழந்தைகள் வரக்கூடிய எதிர்காலங்களிலே தொழக்கூடியவர்களாகவும் மார்க்கத்தை அறியக்கூடியவர்களாகவும் இன்னும் உலக விஷயங்களை தெரியக்கூடிய குழந்தையாகவும் உருவாக வேண்டுமென்றால் அதற்கு முழுமையாக பொறுப்பு தன்னுடைய தாயை சாரும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒவ்வொருவர்களும் அந்தந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளிகள் என்று. நாளை உங்களுடைய குழந்தைகளை பற்றி உங்களிடத்திலே விசாரணைகள் செய்யப்படும். உங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு நீங்கள் வளர்த்தீர்கள் என்று உங்களிடத்திலே வினா எழுப்பப்படும். அதற்காகத்தான் நம்மால் முடிந்த இந்த மார்க்க கல்வியை இந்த சிறு வயதுகளிலே அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்ற நல்நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கோடைகால பயிற்சி முகாம். இந்த கோடைகால பயிற்சி முகாமிலே 22 சகோதரர்கள் கலந்திருக்கின்றார்கள். அதிலே இந்த நம்முடைய மதரசாவில் வந்தவர்கள் மட்டும் ஒரு சில சகோதரர்கள் வந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நமது ஆசாத் நகர் மொஹிதீன் பள்ளியின் சார்பாக நடைபெறக்கூடிய அந்த மதரசாவிலே கற்றவர்கள் கூட இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் துளசியாப்பட்டினத்திலே அந்த மதரசாவிலே கலந்து கொண்ட சகோதரி ஒருவர் வந்திருந்தார். பட்டுக்கோட்டையை சார்ந்த 2 சகோதரர்கள் வந்திருந்தார்கள். இப்படி அதேபோல தெற்கு தெருவிலே மொஹிதீன் பள்ளியிலே பயின்ற ஒரு சகோதரிகளும் கலந்திருக்கின்றார்கள். இருந்தாலும் நம்முடைய பள்ளியிலே வந்து கலந்து கொண்ட சிறிய சகோதரர்கள் அவர்கள் மரணம் செய்திருப்பதை பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதோ ஆலிம்களோ சொல்லிக் கொடுக்கறதை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய வீடுகளுக்கு வந்தவுடன் இன்று என்ன பாடம் நடத்தினார்கள், என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், எதை தெரிந்து கொண்டீர்கள் என்று நீங்கள் முனைப்போடு கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் அந்த பிள்ளை நாளை எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை கற்று யாருக்கு போதிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வரும். இல்லாமல் நீங்கள் ஏதோ பள்ளிக்கு அனுப்பிவிட்டோம் இருந்துவிட்டோம் என்று இருந்தீர்களே ஆனால் அந்த பிள்ளை 0வாக வரும். எதற்கு நாம் சொல்கிறோம் என்றால், இந்த பயிற்சி முகாமிலே ஒரு சில சகோதரர்களை கூட்டு அழைத்து அந்த உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கள் என்று சொல்லும்போது ஒரு சகோதரருக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஒன்றுமே அது அல்ஹம் சூரா சொல்ல கூட தெரியலை. 3-3.5 வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு 4-5 சூறா மரணம் பண்ணியிருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த பையனுக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும். அந்த பையன்கிட்ட மைக்கை கொடுத்து சொல்ல சொன்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது. அல்ஹம் சூரா சொன்னால் ஒன்றும் தெரியலை. சின்ன சூறா வேறு ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல தெரியலை. அந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களிடத்தில் என்னுடைய முன்னுரையாக இந்த உரையினை இங்கே நிகழ்த்துகின்றேன். அடுத்து நம் சகோதரர் ஒருவராக நம்ம என்னானோ அவங்க கற்றுருக்குறாங்க, என்னானோ மானப்பாடம் பண்ணியிருக்காங்க, இங்கே தான் பண்ணணும் இல்லை, எந்த பள்ளியிலே வந்து அவர்கள் கற்றிருந்தால் கூட அந்த செய்தியை இங்கே சொல்வார்களானால் அதையும் நாம் ஏற்று அந்த குழந்தைகளுக்கு பரிசளிக்க தயாராக இருக்கின்றோம். இவ்வளவு நாள்களாக நடந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொருவரையும் கணக்கிட்டு நாம் யாரெல்லாம் எந்தெந்த அளவுக்கு பேசினார்கள் என்பதையும் கணக்கெடுத்திருக்கின்றோம்.
அந்த அடிப்படையிலே பரிசையும் நாம் வழங்குகின்றோம். பரிசுகள் கொடுக்கும்போது யாருக்காவது கூட குறைச்சிகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 2 தினங்களாக நாம் பரிசுக்காக எல்லோரையும் செலெக்ஷன் பண்ணிட்டு வரும்போது மாவட்டத்திலிருந்து சொன்னார்கள், வயதிலே சிறிய குழந்தைகளுக்கு அவர்கள் எத்தனை மரணம் பண்ணியிருக்கார்கள் என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே அதற்கு பிறகு அந்த சிறுவயது பிள்ளைக்கு 2 பரிசுகளை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். எல்லா பரிசுகளும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். ஒவ்வொருவர்களாக வந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கற்ற கல்வியை, மார்க்க கல்வியை இன்ஷா அல்லாஹ் வந்து சொல்லுங்கள்.